அமெரிக்காவின் H1B விசா கட்டணத்தால் பாதிப்படைந்தவர்கள் பயனடையும் வகையில் சீனா அறிமுகப்படுத்தியுள்ள K விசா தற்பொழுது அமலுக்கு வந்துள்ளது. சீனாவில் தற்பொழுதுள்ள 12 வகையான விசாக்களை போன்று இல்லாமல் K விசாவில் வருபவர்கள் நுழைவு அனுமதி, விசா செல்லுபடியாகும் காலம் மற்றும் அங்கு தங்குதல் ஆகியவற்றின் அடிப்படையில் கூடுதல் வசதிகளை பெறுவார்கள் என்று சீனா ஏற்கனவே தெரிவித்திருந்தது. K விசாவில் சீனாவிற்கு வருபவர்கள் கல்வி, கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பணியாற்றவும் தொழில்கள் மற்றும் வணிகங்களை தொடங்கவும் முடியும். K விசாவின் மிக முக்கியமான நன்மை என்னவென்றால், விண்ணப்பதாரர்கள் அதை பெறுவதற்கு அவர்களின் சீன முதலாளி அல்லது நிறுவனத்திடமிருந்து அழைப்பை பெற தேவையில்லை. இந்த விசாவிற்கு அவர்கள் சீனாவில் வேலை செய்ய வேண்டும் என்று தேவையில்லை. அவர்கள் அங்கு சென்றும் வேலை தேடலாம். அதேபோல் விசா வழங்கும் செயல்முறையும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது என பல சலுகைகளை சீனா அளித்திருந்தது. புதிய பட்டதாரிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு K விசா மிகவும் வசதியானது என்றும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். சீனாவிலோ அல்லது வெளிநாட்டிலோ உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் அல்லது ஆராய்ச்சி நிறுவனத்தில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதத்தில் பட்டப்படிப்பு அல்லது அதற்கு மேற்பட்ட பட்டம் பெற்று வெளிநாட்டு இளைஞர்களும் விண்ணப்பிக்கலாம். இதில் இந்திய பொறியாளர்கள் பயனடைய முடியும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். ஷாங்காய் உள்ளிட்ட பல மாகாணங்களில் சீனா உயர் தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்கியிருக்கிறது. இவற்றில் சீனா அதிக அளவில் முதலீடு செய்துள்ளது. 2006ஆம் ஆண்டு முதல் சீன அரசாங்கம் இந்திய IIT-களில் இருந்து பெரிய அளவில் பொறியாளர்களை வேலைக்கு அமர்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் முக்கிய பொறியியல் துறையில் அதிக எண்ணிக்கையிலான பொறியாளர்கள் இருக்கின்றனர். இதில் 1% சீனாவுக்கு சென்றால் கூட அவர்கள் மேலதிக முன்னிலை பெறுவார்கள் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர்.